நல்ல கேள்வி. ஒவ்வொரு செயலுக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்பது நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதியாகும். இது இயற்பியலில் ஒரு அடிப்படை கொள்கை. இதன் பொருள் என்ன? நீங்கள் ஒரு பொருளின் மீது ஒரு விசையைச் செலுத்தினால், அந்த பொருள் உங்களின் மீது சமமான அளவு மற்றும் எதிர் திசையில் ஒரு விசையைச் செலுத்தும். இது ஒரு செயல் எதிர்வினை ஜோடி என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு பந்துடன் சுவர் மீது தள்ளினால், பந்து சுவரை தள்ளும் அதே சமயம் சுவரும் பந்தை உங்களிடமிருந்து தள்ளும். இந்த விதியின் முக்கியத்துவம் என்ன? இது இயக்கம், விசை மற்றும் ஆற்றல் பற்றிய நம் புரிதலை வலுப்படுத்துகிறது. இது பொறியியல், விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் பல துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணங்கள்: நீங்கள் நடக்கும்போது உங்கள் கால்கள் தரையை பின்னோக்கி தள்ளுகின்றன, அதே சமயம் தரையும் உங்கள் கால்களை முன்னோக்கி தள்ளுகிறது. ஒரு ராக்கெட் எரிபொருளை எரித்து பின்னோக்கி தள்ளும்போது ராக்கெட் முன்னோக்கி தள்ளப்படுகிறது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து